கருடா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் தினமும் ஒரு சித்த மருத்துவங்கிற தலைப்பில் நாம் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியாச்சுன்னா, எருக்களம் செடின்னு சொல்லக்கூடிய இது உண்மையிலேயே நம்ம இந்தியா முழுக்க அதிகமாக சாதாரணமான ஒரு ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய எந்த ரோட்டு ஓரங்கள்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த எருக்களம் செடியில் இருக்கக்கூடிய பல விதமான பயன்கள் இருக்குது. அதில் முதல்ல என்னன்னு பார்த்தோன்னு சொல்லியாச்சுன்னா, நிறைய பேருக்கு இந்த குதிகால் வலி, அந்த குதிகால் வலி அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, நல்ல ஒரு செங்கல் எடுத்து அந்த செங்கலில் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அந்த சூடு பண்ணப்பட்ட அந்த செங்கலுக்கு மேலே இந்த எருக்களம் செடியினுடைய அந்த இலையை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு 10 நாட்கள் நம்ம அந்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட அந்த கால்கள் இருக்கக்கூடிய குதிகாலை ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து நம்ம அதுக்கு மேலே அந்த சூட்லேயே வச்சு எடுத்தோம்னு சொல்லியாச்சுன்னா அந்த குதிகால் வலி சீக்கிரமே நீங்கள். எருக்களம் செடியினுடைய அடுத்த பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேள்கடி, பாம்புக்கடி இது போன்ற விஷம் ஏறக்கூடிய ஒரு இது யாருக்காவது நடந்துட்டுன்னு வைக்கிறேன். அப்படி ஏறக்கூடிய டைமில் இந்த எருக்களம் இலையை ஒரு 2 எடுத்துட்டு, ரெண்டாவது வெற்றிலை, ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் கொஞ்சமாக நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உடம்புல அந்த விஷம் அதிகமாக ஏறாமல் கொஞ்சம் தடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவரை பார்த்து அதனுடைய முதல் உதவி நம்ம எடுத்துக்கலாம். எருக்களம் செடியினுடைய அடுத்த ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா, நாட்பட்ட புண்ணு சொல்லுவாங்க. அது ரொம்ப காலமாக புண்ணு குணமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இந்த எருக்களம் செடியினுடைய பால் எடுத்து அந்த நாட்பட்ட புண்ணில் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து போட்டு வச்சு வந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அந்த புண்ணு குணமாயிருக்கு. அடுத்து நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அந்த நல்ல அதிகமாக என்னென்னா மஞ்சள் கரை இருக்கும், நம்ம சரியாக ரெண்டாவது அதனால வரக்கூடிய கிருமிகள்னாலையும் பல்வலி அதிகமாக வருங்க. பல்வலிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த எருக்களம் செடியினுடைய அந்த இலை ப்ளஸ் கொஞ்சம் உப்பு, இந்த ரெண்டையுமே நல்லா அரைச்சி நல்ல விழுது மாதிரி எடுத்து அதை நல்லா காய போட்ட பிறகு அதை நெருப்பில் வச்சு சுட்ட பிறகு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை நீங்கள் தொடர்ந்து பல்ல நம்ம பல் துளைக்கு வந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அதில் நமக்கு எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட பல்வலி சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுமே வராது. கருடா டிவி நேயர்களே, உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.